வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுவிஸில் இருக்கிற அக்காட ஒரு மகனின்ட்டு இன்றைக்கு பிறந்த நாள். அதாவது அந்த தம்பின்ற பிறந்த நாள் என்ன? சுதன் அபிலாஷ். சுதன் அபிலாஷ். அந்த தம்பியோட பிறந்த நாள் இன்றைக்கு உண்மையில் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் செல்வ சென்னதியாலய முருகனை வேண்டிக் கொண்டு உண்மையில் நாங்களும் அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன அவற்றை இந்த பிறந்த நாள் 20வது பிறந்த நாள். உண்மையாகவே இந்த அக்கா நாங்கள் சொல்கிற மாதிரி நான் வீடியோ சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களோட பிறந்த நாளோ நினைவு நாள் திருமண நாள் இப்படி ஒரு நாள் வரைக்கும் உங்களால் இயன்ற உதவி என்று செய்யுங்கன்னு சொல்லி முதலும் ஒரு மற்ற மகன் பிறந்த நாளுக்காக ஒரு துவிச்சக்கர வண்டி வழங்கியிருந்தால் படிக்கிற பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி இந்த நாங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு கோழிக்கு ஊடுதல் கொண்டு போகிறோம். அந்த அம்மாவுக்கு உண்மையாகவே 4 பொம்பளை பிள்ளைகளோட நீங்கள் முதல்ல நான் சொல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க. 4 பொம்பளை பிள்ளையோட தனிமையில் கணவரும் இல்லாமல் அப்படி கஷ்டம். அந்த அம்மாவுக்குமே வீடை பார்த்து பெருசாமண்டு எல்லாமே கொமெண்ட்ஸ் எழுதினேன். உண்மையில் அந்த அம்மாவுக்கு சரியான கஷ்டம். எங்கட வீடு கூடி எல்லாரும் சொல்லிவினோம் நல்ல பெருசாக இருக்கு, நல்ல வடிவாக இருக்குன்னு. வீட்டை பார்த்தா சொல்லிவினோம் என்னடாப்பா இப்படி இருந்த பெரிய வீடு இப்படி சின்ன இருக்குன்னு சொல்லிவினோம். அப்போ வீடியோவில் எப்பவும் பெருசாக தான் அது காட்டு. அம்மாவுக்கு அந்த நிறுவனத்தால் அமைத்து கொடுக்கப்பட்ட வீடு தான். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு முதலாவது அந்த அம்மாவுக்கு ஒரு அறக்கட்டளையிலேருந்து கதிரவேல் அறக்கட்டளை 100 ரூபாயிலேருந்து ஒரு அண்ணாவரால் 10,000 ரூபா முதலாவது பணமாக தந்திருந்தா. அதை பார்த்துட்டு அந்த அக்காவும் அந்த அம்மா வேறு ஒரு இடத்துக்கு சாப்பாடு வாங்க போயிருக்கிறா. அதை பார்த்துட்டு அக்காவுக்கும் அண்ணாக்கும் ரைட் இந்த அம்மாவுக்கு எங்களால் சொல்லி அப்போ அதால் இந்த அம்மாவுக்கு இந்த கோழி கூடு கோழி வாழ்வாதாரம் மாதிரி ஒரு கொஞ்சம் சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் பொருட்களும் நீங்கள் உங்களுக்கு உள்ள சொல்லியிருந்தா நாங்கள் வாங்க போகிறோம் அரிசி மாச்சீனி அப்படி வாங்க சொல்லியிருந்தா வாங்கி அதையும் கொண்டு கொடுத்து இந்த கோழி கூடையும் கொடுத்து தம்பின்ற பிறந்த நாள் சார்பாக கொடுத்து உண்மையாகவே ஏழைகள் வாழ்த்தினா தாங்கள் நல்ல வாழலாம்னு சொல்லி அவ சொல்லியிருந்தா கண்டிப்பாக நாங்கள் இந்த இதை கொண்டு நாங்கள் இப்போ செல்ல போகிறோம். அதோட இன்னும் கொண்டு இப்போ உண்மையில் இந்த தம்பிக்கு திருப்பவும் நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லல. தம்பிக்கு திருப்பவும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இப்போ அடுத்தது இன்னும் ஒரு மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு தங்கச்சியோரால் அவன்ட வீடியோ பார்த்து அந்த அம்மாவுக்கு தான் கொடுங்க. இப்போ இவ்வளவு வீடியோ போடுறோம், ஆனால் உண்மையிலே விளங்குறவைக்கு விளங்கும் அந்த அம்மாண்ட இது விளங்குறவைக்கு விளங்கும். அந்த அவாவுக்கு பெருசாக கதைக்க தெரியல. என்ன சொன்னால் அவ்வளவு ஜோசின தலையில் என்னென்னு சொன்னால் அந்த 4 பொம்பளை பிள்ளைகளும் இன்னும் கரைசேரையில் சொல்லுவேன். பழைய சொல்லுவேன் 5 பொம்பளை பிள்ளையை பார்த்தா அரசன் கூட ஆண்டியாவானம்னு சொல்லி ஒரு பழைய ஆக்கள் சொல்லுவாங்க. இப்போத்த காலமெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. அது முந்தைய காலத்தில் சொன்னவன் அம்மாவுக்கு பல யோசனை 4 பொம்பளை பிள்ளைய கரை சேராமல் இருக்குது. அவியலுக்கு அந்த யோசிச்சு சில பேர் எழுதியிருக்கிறோம் அந்த 4 பொம்பளை பிள்ளைகளும் ஏதும் வேலியலுக்கு போனாலே அவியல் முன்னுக்கு வரலாம்னு நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா? நான் இல்லையான்னு சொல்லல. ஆனால் அந்த அவியலுக்கு அந்த வேலியலுக்கு போயினந்தான் அது வேலை கிடைக்கிற நேரம் தான் வேலைகளுக்கு போயினா அந்த இடத்துல வேலை குறைவு வேலையும் குறைவு வெளியிடத்துக்கும் போயினந்தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவியலுக்கு ஒரு அந்த வெளியில் வெளிக்கிட்டு போவேங்களா அவியல் ஒரு நல்லா இல்லையேன்ற ஒரு மன வருத்தத்தில் அவியலுக்கு அந்த இதாக போய் கொண்டிருக்கணும். அந்த எனக்கு ஒன்றும் பிள்ளைங்க உஷார் கொடுத்து செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் நீங்கள் உண்மையில் அந்த பார்க்குறவியல் உண்மையில் அந்த இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறவியல் உண்மை சரியான இடத்துக்கு தான் இந்த இதை சேர்க்குறீங்களே. என்னென்னு சொன்னால் எழுதுறவியல் எழுதிட்டு போவினா அவியல் கொடுக்காதவே தான் அந்த விளையாட்டுகள் செய்கிற எழுதுறவியல் இந்த கொமெண்ட்ஸ் எல்லாம். அதை விட உண்மையில் நேரடியாக அந்த அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான கரைச்சல். என்ன சொன்னால் அந்த வளவுக்குள்ளே ஒரு கூலி கூட ஒரு சின்ன ஒரு இதே இல்லை. அதையில் அந்த முன்னுக்கு வாரதுக்கு அந்த கிணத்தடியை சுற்றி அடைக்கிறதுக்கு கூடி ஒரு தகர துண்டு இல்லை. இப்போ ஒரு அண்ணா ஒரு ஆள் முன் வந்திருக்கிறார், அதுவும் நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம். அவருக்கு அக்கா ஒரு ஆள் வந்திருக்கிறோம், அதுவும் ஒன்று செய்ய போகிறோம். அந்த அம்மாவுக்கு தான் உண்மையில் அந்த அம்மாவுக்கு கணக்கு உதவி கிடைக்கும். எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. குடும்பங்களோட சௌரங்களோட பிறந்தாக்களுக்கு தான் தெரியும் அந்த வேலி. அந்த அண்ணா அந்த உடனே அந்த அண்ணாவில் அவர் அங்குல அவர் வயசு கூட சொல்லியிருந்தார் ரைட். அப்படி இல்லை, அது பொம்பளை பிள்ளைய சரியான முறையில் இருக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அந்த தகரத்தை சுற்றி அடைச்சி யார் சொன்னாலும் சொல்லிட்டு போட்டுக்கும். நாங்கள் எங்கட மனச்சாட்சிக்கு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருந்தார் அந்த அங்கிளும் மேலே. அது எங்களுக்கு ஒரு உண்மையில் ஒரு நல்லா இருக்கேன்னு சொன்னால் நாங்கள் உண்மைக்கு சும்மா போயெல்லாம் இவருக்கு வீடியோ போடணும் உங்களுக்கு செய்யத்தான் வேணுமெல்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கல கஷ்டமான இதுதான். வீடியோவில் பார்க்கல அது பெரிய இதுகளாக எல்லாம் தெரியும் சில வேலையில். அதுகளை உண்மையில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒருத்தருக்குமே ஒரு உதவியும் செய்யலை. அதுகள் உண்மையில் அந்த முன் பத்தி மாரி ஒன்று பதிக்கிறதுக்கு கூட ஏதோ தகரம் ஏதோ வேண்டி வச்சுதாமன்னு சொல்லி அதை போட்டு கூலி கொடுத்து செய்கிறதுக்கு அதுகள்கிட்ட பணம் இல்லாமல் தான் அதில் உண்மையில் பெரிய அவதிப்படுதுகள். உண்மையில் அதில் இருந்து பார்த்தா தான் அவே வேண்டிய வேதனை தெரியும். அந்த இடத்துல வைக்க சுத்த வர மணல் இடத்துல ஒரு
சில்லறை பயிரை தென்னை மட்டும்தான் வைக்கலாம். அவள் கேட்டிருந்தவா அம்மா அந்த அந்த வளவை சுற்றி நடுறதுக்கு வேற ஒரு தென்னம்புள்ளியல் கொஞ்சம் வேண்டி தருவீங்களோண்டு கூடி என்ன கேட்டிருந்தவா. நான் உண்மையில நான் நினைச்சேன் நானா வாங்கி கொடுப்போம்னு சொல்லித்தான் அது நான் செய்வேன். இப்போ எனக்கு செய்து எல்லாம் கொண்டு வரதுக்கு நேரமே இல்லாமல் இருக்குது. கிணக்கின ஆக்கடை நேத்தியல் எல்லாம் இப்போ தந்திரிக்கிறவங்கிட்ட செய்ய சொல்லி நாங்கள் அதெல்லாம் செய்ய வேணும். நேற்று என்ன இப்படி தான் உதவிகள் நேத்திகள் எல்லாம் தான் கோயிலில் செய்ய வேணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கும் இப்படி தான் உங்களுக்கும் தெரியும் எனக்கு எவ்வளவோ வேலைகள் எல்லாம் கணக்கு இருக்கிற அப்படியே ஒன்று பார்த்து கொள்ளலாம். அதோட இந்த தங்கச்சி மட்டக்களப்பில் இருக்கிற தங்கச்சி வந்து இந்த 12,000 பணத்தை அந்த அம்மாட கொண்டே கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதையும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தா நீங்கள் உண்டு மட்டக்களப்பம்னு சொல்ல வேண்டாம், பேரும் சொல்ல வேண்டாம், ஒரு தங்கச்சி அந்த கொடுங்க உண்டு. ஆனால் எங்களுக்கு வந்து அது சொல்லணும் அந்த மட்டக்களப்பில் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, பேரே சொல்ல வேண்டாம்னு சொன்னது. உண்மையில் அந்த பிள்ளை வந்து எத்தனை வயசோ எனக்கு தெரியாது, தங்கச்சி தான். அது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 12,000 காசு உண்மையிலும் அது ஒரு பெருமதியான காசு. இல்லை வெளிநாட்டில் நான் நெடுவன் நினைக்கிறேன் அந்த வீடியோவில் சொல்லணும்னு சொல்லி அந்த அவைக்கு முன்னால் வெளிநாட்டில் இருக்கிற நீங்களும் சரியாக கஷ்டப்பட்டு தான் இந்த பணத்தை அனுப்பி வைக்கிறீங்க. உண்மைக்கு இல்லாத கஷ்டத்தையும் பார்த்து தான் எனக்கு நல்லாவே புரிஞ்சு கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு தெரியும், எனக்கு உண்மைக்கு எல்லா இதுகளும் நான் எல்லா பக்கத்தாலையும் அடுத்தது வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து காலையில் ஒலிம்பித்தான் வேலைக்கு போனாலும் சரி வேலையை செஞ்சாலும் சரி சாமத்தில் கொஞ்சம் நித்திரை லேட்டாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் சாமமான நித்திரை இல்லாமல் வேலை செய்கிறீங்க. உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு பாராட்டணும். உண்மை எல்லா உறவுகளையும் அதையும் பார்க்க போனால் இப்போ இங்கே இருக்கிற பிள்ளை இப்படி ஒரு 12,000 காசை இந்த பணத்தை கொண்டு அந்த அம்மாட்ட கொடுக்க சொல்ல உண்மையில் அந்த சொன்ன பாதி சொல்லாத பாதி டக்குண்டு அக்கௌண்ட் நம்பரை போட சொல்லி ஒரு 10 நிமிஷத்துலேயே எங்களோட பேங்கில் பணம் வந்து சேர்ந்துச்சுது. அது உண்மையில் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்றைக்கும் அந்த அம்மாவுக்கு தெரியாது இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் அந்த பார்க்க போகிறீங்க இந்த அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட போகிறான்னு சொல்லி. இன்னும் அவங்க அந்த முகத்தில் சிரிப்பு இன்னும் வரையில் போக சிரிப்பு வருமானு சொல்லிக்கொண்டு நாங்கள் அந்த 12,000 அந்த தங்கச்சிக்கும் உண்மையில நன்றி, பெரிய ஒரு நன்றி. உண்மையில என்னன்னு சொல்கிறது தெரியல, ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கோழிக்கூடு வந்து ஏற்றி கொண்டு வந்துட்டோம், ரக்கப்படுது. உள்ள வாங்க கொஞ்சம் அங்கே அந்த சென்ட்ரு அங்கே வச்சு விடுங்க. இன்னும் கொஞ்சம் வருவோம் அங்கே வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்குவேன் ப்ளீஸ். அங்கே 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 கொண்டு போகணும். அதான் வீடு இங்கே வெப்பம் மிச்சத்தை. இந்த அம்மா வந்து ஒன்றுக்குறா இவாக்கு தான் நாங்கள் இந்த கூட கொடுக்க போகிறோம். ஓகே, இனிமேல் நாங்கள் என்ன மாதிரி கதைப்போம். இப்போ வந்து நாங்கள் அந்த அம்மாவுக்கு சாமான எல்லாம் முடியாது என்னென்னலாம் போய் உள்ள பார்ப்போம். என்ன ஓகே, இந்த கோழி கூடும் வந்துடுது. உண்மையில் அந்த அம்மா சரியான சந்தோஷம் தெரியுமா வாக்கு. அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த கோழி கூடு வந்துடுது, கோழி கூட எல்லாம் வந்தாச்சு. பெட்டி பிஞ்சதால கொண்டு டக்கண்டு கோழியை கூட்டுக்குள்ளே விட்டாச்சுண்ணா. அதெல்லாம் தூக்கி கொண்டு வரணும். 2 பேர் விரைவினையாக அப்போ கொண்டு வந்துட்டு கொண்டு போவோம். இதை கொண்டு அம்மா அந்த இடத்துல முதல் வச்சுட்டு இதில் ஒன்றும் பிடிக்காதானே. இல்லை அது பூட்டிக்கிற தானே அதை கட்டை போடணுமாங்க. இந்த இதில் உண்டு, இது தடி உண்டு. போடுவோம் அது வச்சுட்டு வருவோம். அது ஒன்றும் செய்யா வந்து போடுவோமா? ஒன்றும் செய்யா. ஓகே, அம்மாடா கூட இப்போ வந்து பாருங்க நல்ல கோழி கூடு வந்து நல்ல பெரிய நீள கூடாக தான் இந்த முறையில் நல்ல வடிவாக எல்லாம் எடுத்து கிடக்குது. இந்த கோழி யாக்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. கால் கட்டையெல்லாம் அவிட்டு விட வேணும். 2 பக்கம் இருக்குது. இந்த ஓகே அம்மாண்ட வீட்டை போவோம். கொஞ்சம் மணல் தான் நடக்க கொஞ்சம் இதாக இருக்கேண்ணா. மணல் அம்மா அம்மா வாங்க. அம்மா ஓடி 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 அம்மாண்ட நல்ல சந்தோஷம் அம்மாவுக்கு. அம்மா இங்கே மலம்பு இஞ்சி அம்மாவே அப்படின்னா உங்களுக்கு வேறு சரி சரி போடுங்க. என்னம்மா கதையுங்க, மெக்க கொடுத்து கதையுங்க அம்மாட்ட. என்னம்மா இந்த சந்தோஷமா இருக்கு அம்மாக்கு. இந்த கல்யாணம் திருமணம் செய்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நன்றி. நான் 4 பிள்ளைகளும் நான் வீட்டுக்கு இப்படி பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றோம்.
இந்த வீடு அதில் பாருங்க வெயில் இரவில் படுக்கையிலாமல் காத்தொரே அடி நான் கிடுவாளர் கொட்டில் போடக்கூடிய எனக்கு வசதி இல்லாமல் இருக்கு. இந்த வீடியோவில் இந்த பக்கத்தை பார்க்க உங்களுக்கு சொல்லுங்க அம்மா கொண்டு வந்தா தான் ஆமாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு உதவியாக வரும் ஒரு ஆக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அம்மாக்கெல்லாம் தொட்டியெல்லாம் கட்டி நான் பெரிய கஷ்டத்தோடு இருக்கிறேன். கல்யாணம் செய்த திருமணம் அம்மாவுக்கும் ஐயா பிறந்த நாள் இன்றைக்கு ஒரு தம்பி பிறந்த நாளுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது பேர பிள்ளை மாதிரி அவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எனக்கு தம்பி எனக்கு பிறந்த நாள் பார்த்து ஐயா நான் கதிட்ட போட்டுக்கொண்டு இப்படி வாங்க இங்கே கொஞ்சமா நல்ல நல்லம்மா நல்லம்மா நானும் என் பேர பிள்ளைகள் போல ஆனாம்மா உங்களுக்கு நான் இப்படியே இருந்த ஆசைக்கு இல்லாமல் பேரழிகள் இப்படியே இருந்த சீர்வியம் கஷ்டத்தோட அம்மாவுக்கு வந்து ஒரு ஆக்கள் சொன்னவே என்னன்னு சொன்னால் அம்மா அந்த வேலைக்கு போகிறதாம் கன நேரம் வேலை செய்து போட்டு நீங்கள் மாவர்க்கம் போகிறீங்களா? அம்மா நான் வந்து உங்களை பற்றி அறிஞ்சிருக்கிறேன் கொஞ்சம் சொன்னால் அதை சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் இந்த கொஞ்சம் சில ஆக்கள்கிட்ட போய் அந்த 100 ரூபாய்க்கெல்லாம் வேலை செய்கிறீங்களா? நான் அறிஞர் 200 வாங்கோ தருவினியாமட்டு சொல்லக்கூடாது. இல்லை இல்லை நீங்கள் பேர் சொல்ல வேண்டாமா? பேர் சொல்ல வேண்டாம். சரி அம்மா பேர் சொல்ல வேண்டாம். நீங்கள் அது அம்மா வருதான்னு சொல்லி 100 ரூபாய்க்காண்டி இப்போ என்ன சொல்லுங்க அப்போ 100 ரூபா உங்களுக்கு அது பெருசு தான். நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. அந்த பேர் காட்டுற வேல் வந்து உண்மையில இப்படி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பேர் ஒன்றும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் யாருன்னு சொல்ல வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஏன்னு சொன்னால் நான் அறிஞ்சேனா இப்போ உண்மையில நீங்கள் சரியாக கஷ்டப்படுறீங்க. கஷ்டம் கால்களோட நடக்க இல்லாமல் நடக்கிறேன் சீக்கிரம் அவதாரதை தான் நீங்கள் தெரியும். உங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் சாமான் தந்துருக்குறோம். அந்த ஒரு 5000 உங்களுக்கு மாதம் 5000 தாரவர் இல்லை அவர் இனிமேல் தான் அடித்து தருவார். மற்றது உண்மைக்கு இந்த கட்டங்கள் ஒரு கட்டம் இண்டியான் ஒரு கட்டம் மற்றது தொட்டி மற்றது அந்த இந்த சுத்தவரை அடைச்சி அந்த பெருமதியை பார்த்து செஞ்சு தருவோம். நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவோம் உண்மையில் சரியான வேலைகள் அதனால தான் இப்போ வேற இல்லாமல் கிடந்து உங்களுக்கு தெரியும் தானே ஒன்றுக்கு முகங்காதேங்கோ. இனிமேல் ரெண்டாலும் உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். இதுக்குள்ளே வந்ததுக்குள்ளே உங்களுக்கு தான் இப்போ கணக்கு நடக்க போகிற மாதிரி கிடக்கு எனக்குன்னு சொன்னேன். உங்களோட கஷ்டமும் அப்படி விளங்குது. இந்த வீடியோ அன்றைக்கு பார்க்க அம்மா அந்த வீடு பெரிய வீடு சொல்லுவாங்க. இந்த கதவை எல்லாம் நோமல் கதவை ஒரு சின்ன வீடு அதில் இந்த கதவை திறக்கல சின்ன வீடு அந்த கதவை திறக்கல அஞ்சு ஜன்னல்களை பாருங்க தலை அடைச்சு விட்டுக்கிறாங்க. இந்த இதான் சர்வதேச லயன்ஸ் கலவை நன்கொடைன்னு சொல்லி தான் இந்த ஒரு அப்போ இது ஒரு திட்ட வீடு அப்படி பார்க்க பெருசாக இருக்கிற வீடு சின்ன வீடு தான். தம்பி இப்படியே ஐயா இப்படியே அம்மா இப்போ சொல்லுங்க இப்போ அந்த தம்பிக்கு உங்களோட பேர பிள்ளை மாதிரி அந்த தம்பிக்கு ஒரு பிறந்த நாள் வார்த்தையில் ஐயா பிறந்த நாள் வார்த்தையா கதைக்கு குடிக்க இல்லாமல் கிடக்கு ஐயா உங்களை கும்பிட்டேன் ஐயா என்ன கவனிங்கோ நான் கஷ்டப்பட்டு விலை போடுறேன் ஐயா. சரி இப்போ வந்து உங்களுக்கு உண்மையில நினைச்ச மேரேஜ் நான் கூட நினைச்சேன் அந்த அம்மாவுக்கு கோழி கூடு கிடைக்குமோ என்ன கிடைக்குமோ இன்றைக்கு எல்லாரையும் விட உங்களுக்கு தான் உதவி கூட கிடைக்க போகுது. அதனால இப்போ நீங்கள் இந்த கோழிகளை வச்சு நீங்கள் ஒரு இதாக கொஞ்சம் இதண்ணுங்கோ எல்லாம் இப்போ நீங்கள் கேளுங்க பிரச்சனை இல்லை. நான் கேட்கலன்னு யார் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கொண்டு தருவோம். உண்மைக்கு இந்த அம்மாவுக்கு சரியான என்ன சொல்கிறது கதையோ சரியான கஷ்டத்தில் நிற்கிறா வீட்டுக்கு கூட பிச்சை எடுக்கணும் நம்ம அதானே பிள்ளைகள் என்ன செய்கிற வேலைக்கு போகிற வேலைக்கு வேலை நடுக கிடைக்காது. 6 மாதம் இல்லை இருக்கணும். அது உடுதுணிங்க கோட்டேஸோடு எங்கால கடனுக்கு பண்ணல அப்படியே ராத்திரி முந்த நாள் ராத்திரி அப்படி பெரிய கஷ்டத்தோடே இருக்கிறேன். எனக்கு வெளிநாட்டும் உதவி இல்லை. உள்நாட்டில் பிள்ளைகளையே மடக்கையில் கல்யாணம் செய்கிறது காணி இல்லை நகை இல்லை தோடு இல்லாமல் இருக்குது. பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குது. ஏதோ கிடைக்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு வழி விடுறார் அது பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிடுவீங்களா நினைக்கிறேன். கொட்டில் நான் இருக்காம இதுலையோ சரியா இதை பார்த்து நாங்கள் இதில் சொல்லுவோம் தானே இப்படி அம்மா இது கேட்குறா யாரும் ஒருக்கா செய்து சின்ன உங்களுக்கு சுத்த வேற காட்டுறேன் உங்களுக்கு அந்த கோழிக்குழு கொண்டு இப்போ வந்து முக்கியமாக அம்மா உங்களுக்கு அரிசி மாச்சு காட்டுங்க எடுத்து அம்மாக்கு இதை கொடுப்போம். அதே தான் இந்த குடும்பம் தானே அம்மாட்ட கொடுங்க இந்த அம்மா சாமானே இல்லை அதுக்குள்ள எப்படி எடுத்துலாம் கீழே வைக்கிறாது. அம்மா இதுக்கு ரின்ஸோ புரிம்பாகிறேன் ரின்ஸோ அரிசி அம்மா அந்த அரிசி மாஞ்சிலோ இந்த அரிசி தந்துருக்குறா போதுமாம்மா மற்ற எஞ்சாலும் எடுங்க வெளியில் எடுங்க. வெளியில் இல்லை பரவாயில்ல பிஸ்கெட் அம்மா
மற்றது எடுத்து கொடுங்க. அம்மா இதில் சோயா மீட் பேக்கெட்டு இந்தாங்க, சீனி அது இருக்கு, சீனியா சீனி இந்தாங்கம்மா, பருப்பு, தேயிலை பேக்கெட்டு. இது வந்து அக்கா தண்டை சேர்வா தந்து விட்டவா அம்மாவை கொடுங்கன்னு சொல்லி தான் பேருந்து அம்மா எடுத்து வைப்பா அக்கடா கட்டுமா எல்லா பேருந்து இலக்கூடிய உதவி தாங்க செய்வோமான்னு சொல்லி சரி. அந்த அக்கா வந்து தன் குடும்பத்தால் அந்த அண்ணாவும் சொன்னவரா அம்மையா உங்கள சரியான ஒரு இது சரியா என்னடா உங்களை கண்ட உடனே உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி இப்போ 2-3 பேர் நிற்கினா அதோடைய அம்மா இன்னும் ஒரு கட்டம் கடைசியில் உங்களுக்கு இப்போ ஒரு மட்டக்கிளப்பில் இருந்த ஒரு பிள்ளைவரா இந்த இந்த கூடையும் இருக்கா காட்டியிருக்கா கதைப்பம்மா கூடு வந்துட்டு தானே அங்கே கையில் உண்டாங்க ஆனந்தண்ணே கூடு கோழி எல்லாம் ஓகே அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. அம்மா இன்னும் ஒவ்வொரு இந்த இதுகளையும் அம்மா எங்களாலையும் மேலே கூடிய மாதிரி அதால உண்டாங்க அதை பிச்சு போட்டேன் வேலை கொண்டு வர ஒரு சைட்டாக கொண்டு வரலாம் அதான் சரியா. ஓகேம்மா அடுத்தது வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னாம்மா இன்னும் ஒரு மட்டக்கிளப்பில் இருந்து வெளிநாடு இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவியம்மா கஷ்டப்பட்டு பனிக்கு போய் அந்த குளிர்கால காஞ்சி தோண்டி இந்த வெயிலெல்லாம் காஞ்சி தான் இந்த 5-10 ரூபா இல்லை இப்போ எனக்கு வாயில் வருது அந்த அவைக்கு அந்த திறவணம் பண்ணி நினைச்சு இவ்வளோ செய்யணும். உண்மையில் அவைகளுக்கும் அங்கே சரியான கஷ்டம்தான். அதை விட இங்கே இருக்கிற ஒரு புள்ளி ஒரு ஆள் சின்ன வயசு எங்களை விட சின்ன வயசு புள்ளி ஒரு ஆள் மட்டக்கிளப்பில் இருந்து உங்களோட கஷ்டத்தை பார்த்து ஒரு 12,000 காசு அப்படியே அக்கௌண்ட்டில் உடனே கதைச்சு உடனே தந்து அதையும் கொண்டிருக்கிறோம் அதையும் உங்களுக்கு தர போகிறோம். அந்த பிள்ளைக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அம்மா உங்களோட அதுவும் உங்களோட பேர பிள்ளை அம்மா பேர பிள்ளைய சரி அம்மா சமயம் எனக்கு இந்த உதவிகள் செய்கிறேன் நன்றி அம்மா நீங்கள் நன்றி அம்மா அண்ணா கொஞ்சம் உயர்த்துவோம்மா நீங்கள் சொல்லுங்கள். நன்றி அம்மா நீங்கள் செய்ததெல்லாம் அம்மா என்ன கவனிங்க கிழமையில மாதத்தில் நான் கணக்கு கேட்கல எனக்கு சாப்பாடு இல்லை இந்த தந்தை நீங்கள் திருப்பி கேட்குறீங்களா நான் இல்லையாண்டு இல்லை இந்த தண்டவைக்கு சொல்லி கொண்டு போவோம் இனிமேல் இந்த தண்டவைக்கு சொல்லி கொண்டு போவோம் இனிமேல் உங்களுக்கு பார்த்து செய்வினன் தானே சரிதான். இவ வந்து மட்டக்கிளப்பு இங்கே இருக்கிற பிள்ளை வந்து உங்களுக்கு விளங்கும் தானே அதுக்கு இஞ்சத்திய காசு வந்து பெருமதியானது தானே உழைச்சி 5 ரூபா இப்போ நீங்கள் ரெண்டாலும் பாருங்க ஒரு 1000 ரூபா உழைக்கிறக்க இவ்வளோ படுறீங்க பாடு. நாங்கள் நீங்கள் பிறந்த நாள் ஐயாவுக்கும் நன்றி இன்றைக்கு எனக்கு உதவி செய்த அம்மாவுக்கு நன்றியான மனக்கு இந்த பிள்ளைக்கா அந்த சின்ன இவ வந்து மட்டக்கிளப்பில் இருந்தால் இந்த 12,000 காசு உங்களுக்கு தந்தவா. ஐயோ எங்களை புண்ணியம் எங்களையும் நான் அந்த 12,000 அம்மாவுக்கு தாரேன் கையோட இஞ்சி வாங்க கையோட அந்த பிள்ளைன்ற இதையும் கொடுப்போம். நீங்கள் கதைங்க இல்லை காசை கொடுப்போம். ஆமாம் ஏதோ ஏலக்கூடிய மாதிரி ஆக தந்தா உங்களுக்கு மாதம் தந்து கொள்வோம் சரி தானே. ஆமாம் 12,000 பாருங்கோ இங்கே கவனமாக உங்களுக்கு என்ன செய்யணுமோ கண்டபடி உங்களுக்கு தெரியும் தானே ஏதோ செய்யுங்க சரியோ. 12,000 காசு அம்மாட்ட கொடுக்குறோம். சரியம்மா சரியம்மா ஓகே இப்போ நான் கோழி கூட வச்சாச்சு நீங்கள் ஏதோ பொழுதுபோக்கா அந்த கோழியை மேய்ச்சி ஏதோ அதில் ஒரு பிரியோசனம் எடுக்கலாம். உங்களுக்கு மேயக்கூடிய இடங்கள் விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி செய்யக்கூடிய பாருங்க உங்களுக்கு அடுத்த கட்டம் அந்த கட்டணும். இப்போ 2 நாளில் நாங்கள் திருப்பி ஒருக்கா அதை வந்து ஒருக்கா பார்க்குறோம் ஏன்னா அப்படியே கோழி கூட வாங்க அம்மாவுக்கு காட்டி அதில் கட்டி எடுத்துன்னு வரீங்களா அம்மா இருக்கும் அதை அந்த கோழியை வெட்டி விடணும் கண்ணீரம் ஆகிட்டு இஞ்சட இப்போ வந்து இந்த அம்மாண்ட கோழியில் ஒருக்கா வந்து காட்டுங்க என்னண்ட பிறந்த நாளோ இங்கே அம்மா கோழிக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அட கதை வந்துடக்கூடா அம்மா கோழிக்கு தண்ணி வையுங்கோ. இப்போ களைச்சிருக்குமா களைச்சிருக்கும் நல்ல களத்து வட்டிக்கால் இதெல்லாம் நிற்கினி ஆக்கலாம் சரியா அப்படியே போங்க. ஓகே ஓகே இது அம்மா இதை பூட்டி விட்றேன். இனிமே அம்மா இனிமே உங்களுக்கு இது சந்தோஷமா இருக்குமே நல்ல சந்தோஷமா இருக்குமே நினைக்கிறேன். அதான் முட்டையில கொஞ்சம் பேலியோட நீங்க 1 மாசத்துக்கு முட்டோட வளர்ப்ப கொஞ்சம் பார்த்து கவனம் வளர்க்கும். கொஞ்சம் நெல்லுகள் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் கஞ்சிக்குள்ள வச்சு வளவுங்க ஓரளவு தெரியும் தானே உங்களுக்கு அந்த கொஞ்சம் விட்டு மேய்ச்சிங்களா பழக்கி எடுத்தீங்களா. ஓ ஓ 1 மாசத்துல கோழி முட்டை எடுத்தோம். ஓ இப்போ நாங்கள் இப்போ அடுத்த வாரண்டால் அப்போ அடுத்த அம்மாவுக்கு இந்த கிணத்து வேலையெல்லாம் எல்லாருமே வீடியோவில் வராதபடியாக நாங்கள் அந்த மேசன்கார் அதில் கதை கேட்கல நாங்கள் எடுக்க இல்லை வீடியோ. ஆனால் அப்புறம் கடைசி கட்டத்தில் நாங்கள் எல்லாம் செய்ய வரைக்கலாம் நாங்கள் காட்டுவோம். அம்மா உங்களுக்கு அளவான கிணறு தானே அளவாக உங்களுக்கு அதில் போட்டு அந்த தொட்டியெல்லாம் கட்டிட்டு பார்த்து செய்யலாம் அதை வேலியை மடைச்சுண்ணா. ஓகே சந்தோஷம் தானே வடிவா சாப்பிடுங்க. அதோட அந்த அந்த கிணத்து இப்போ காட்டிடுவோமா வாங்க கிணத்தையும் காட்டி கொண்டு போவோம். இந்த கிணறு வந்து தம்பி கவனம்
இந்த கிணறு வந்து அம்மா அந்த ஆரம்பம் கேட்டதே தொட்டி தான். ஏன்னா அம்மாவுக்கு அந்த பிள்ளைகளை நினச்சி தான் தொட்டி கேட்டவ. அப்போ கண்டிப்பாக இப்போ மேசனோட காய்ச்சி கூடெல்லாம் கீறி கிடாக்கு சரிதானே. இதில் வந்து சுத்த வர 3 கூடெல்லாம் கீறி சுத்த வர தகர நட்டு இப்படியே சுத்த வர தகர நட்டு இந்த பக்கத்தை அப்படியே மறைச்சி போட்டு இந்த பக்கம் மறைச்சி அந்த பக்கம் அப்படியே மறைச்சி இதில் ஒரு பாதையை விட்டுட்டு இதில் தொட்டி கொண்டு இதில் கட்டி அது மிச்சம் மீதிகளை பார்த்து அம்மாவுக்கு ஒரு மோட்டார் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சா ஒரு அண்ணா காய்ச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு அண்ணா இன்னொரு அக்கா ஒரு சுவிஸ்லேருந்து தான் 2 பேரும் காய்ச்சவே. நீங்கள் யார் என்ன காய்ச்சாலும் பரவாயில்ல. நான் எங்களுக்கு சௌரத்தோட பிறந்த நாங்கள் நீங்கள் கண்டிப்பாக அந்த அவைக்கா அந்த கிணத்து முதல் குளிக்கிறத அறக்கி ஆக்குங்க. இப்படியே இந்த வீட்டு பக்கத்தை காட்டுங்க ஒரு இதான் பெரிய வீடு. அந்த பக்கம் பார்க்க போய் நிறுவனத்தால் ஒரு பெயிண்டை கொடுத்து பின்னு போய் காட்டுங்க அவங்க செஞ்சால அப்படியே நிறுவனத்தால் கிடக்கிற வீடு தான். அது ஒரு செலவான வீடு. அந்த பக்கம் பார்க்க தான் பெருசுமையாக இருக்கிறாங்க. அது பார்க்க பெருசுமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தா என்ன எங்களுக்கு கிட்ட நிற்கிறவங்களுக்கு தெரியும் தானே. சரியான கஸ்டமர்ஸ் ஓடுழுவுது. சரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓடு மாதிரினா சரி தானே. அப்போ இனிமேல் இதுக்குரிய சாமான எல்லாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இல்லை. முக்கிய பிரச்சனை ஓகே நாங்கள் இது வந்து இதுக்கு வந்து வீடியோவுக்கு எல்லாம் சாமான்லாம் கொண்டு வந்து எல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சு போட்டு தான் காட்டி ஒரு வீடியோ செய்து விடுவோம். என்னது ஓகே எல்லாம் சாமான் ராக்கி எடுத்து எல்லாம் பார்த்து கொண்டு மனம் ராக்கி போட்டு அண்ணோட காய்ச்சி போட்டு இன்னொரு காய்ச்சி முடிவு எடுத்து போட்டு சரிதானே தக்காவும் 2 பேர் சந்தோஷமா இருக்குங்க. அம்மா இந்த கிணறை வந்து அந்த மேசங்கார தாங்கின செலவாழை இன்னும் கொஞ்சம் சைட்டால் தோண்டி கிண்டி இறாக்கோணுமா கொஞ்சம். அப்போ ஒரு செய்து இறாக்கா போயினேன். 1 அடி 1 அடி இறாக்கா போயினேன். தாங்க அதை இறாக்கி கொடுக்குறோம். பரவாயில்ல ஊருக்குள்ளே அம்மாக்காக தாங்களை பார்த்து மேசன்மா சொல்லி இந்த செய்து கொடுக்கண்டு. ஓகே உண்மையில அம்மாவுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது. நல்ல சந்தோஷமா இருக்குது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே அம்மா பிள்ளையெல்லாம் அங்கே ஓடுனேன் குளிக்கிறது அங்கே நிற்கிறேன். ரைட்டா. இதை ஒன்று படியா போனவையா அங்கே ஆட்டை விட்ட நிற்கினு சிறியதாக விட்டு சொந்தக்காரவழியா மந்தியை போய் அப்படி நின்றா நின்று அவன் வேலையில் பார்த்து நான் அங்கே ஒரு இடத்துல போகல. அப்போ என்ன இப்போ சமைக்க போகிறீங்க? சமைப்பீங்களே என்ன சமைச்ச ஒரு கறி அப்படி வைக்கிறது அப்படி சமைக்கலாத என்ன கட்டங்கள்ல என்ன சாப்பாடுனாலும் சமாளிப்பீங்க. என்னன்னா மிசுக்கு வந்து இப்போ மிசுக்கு நியாயம் அதை தேத்தன் முடி பண்ணிச்சு அப்படி கஷ்டம். சரியா ஓகே சாப்பிடுங்க. இனிமேல் நாங்கள் எல்லாரும் உதவி செய்ய உங்களுக்கு வந்தால் கொண்டு தருவோம். சரி ஒரு கட்டத்தை உங்களை ஒரு படியாக கொஞ்சம் நிமித்தி விடுவோம்ன்றதான். இப்போ கொஞ்சம் இப்போ இந்த ரெண்டுனா கொஞ்சம் பயிர்கள் வருமென்று சொன்னாங்க. அம்மாவுக்கு தென்னம்பிள்ளை வரும் ஒரு எடுத்து தென்னம்பிள்ளை அந்த ஆடுகள் இதுகள் வரவிடாமல் கொஞ்சம் பெறவிடாம பாதுகாத்து தென்னம்பிள்ளைய கொஞ்சம் உயர்த்தி விட்டீங்கன்னா 3 வருஷத்துல தண்ணி ஊத்தி வளர்த்தீங்கள் என்றால் சோலையா வந்துடும். அதான் கொஞ்சம் சோலையா வந்துடும். ஆடு கடிக்க கூடாது. மரத்தை ஆடு கடிச்சா அந்த தென்னம்பிள்ளை வராது. கவனமாக 10 தென்னம்பிள்ளை பிளான் பண்ணி ஜாலை வைக்கலாம். முன்னுக்கு நிற்குது அதுல கொஞ்சம் தென்னம்பிள்ளையை தான் கவனமாக பார்த்து உய்ய பண்ணி விடுங்க. இங்கே வந்து இந்த மண்ணுக்கு தென்னை தான் வரும், வேறு ஒன்றும் வராது. இதை கண்டிப்பாக பார்த்து தென்னம்பிள்ளை இல்லை அது அம்மா அதெல்லாம் வராது. இந்த மண்ணுக்கு தென்னை மட்டும்தான் வரும். சரி தென்னையும் அலரி பாலரை இதான் வரும். தென்னம்பிள்ளையை மெயினாக பார்த்து கொஞ்சம் வளர்த்து விடுங்க. ஆழமான வளர்த்து கொஞ்சம் சோழி ஆக்கினீங்கன்னா தான் நாளைக்கு இன்னும் இப்போ உங்களோட இடத்தை நாங்கள் இப்படி முட்டையாக பார்க்குறோம் இல்லோ. அப்புறம் உங்கள்ட்ட நாங்கள் விரைக்குள்ள எல்லாரும் ஒரு ஆசைப்படணும். தாங்கள் தந்தது சுத்தவரத்து நடக்கும். அம்மா வடிவாக செய்திருக்கிறான்னு சொல்லி உங்களுடைய ஆசை வரணும். அதான் உங்களுக்கு விளங்கு தானே. அப்போ நீங்கள் ஒரு 4 கண்டுகள் அப்படி இப்படி தாண்டி கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி தண்ணி உங்களால் இயலாதானே பிள்ளைகளை கொண்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சோலையாக இருக்கணுமே. சரி ஓகே அம்மா எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிற எல்லாத்துக்குமே கையில் பணம் இருந்தால் தான் செய்யலாம். ஏன்னா சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். அம்மா முழு விஷயமும் உங்களை பற்றி சொல்லிட்டோம். படிப்பு போல மாதிரி எனக்கு விளங்குது. ஓகே கையெழுத்து வைக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு எதுவும் கண் ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி எதுவும் இருக்காது? அது ரத்தத்துக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னதாமே சொல்லி நான் கேட்டு பார்க்க போகிறேன். கண் தெரியாமல் கிணத்துக்கு வலிக்கப்பட்டு பிள்ளைகள் சரி சரி ஓகே ரைட்டா எல்லாத்தையும் அம்மா செய்யலை. அது ஒரு என்னவோ நாங்கள் கவிக்கம் ஐயா சரி ஓகே அம்மா சரி கஷ்டத்தை இந்த கடவுள் வந்திருக்கிறார் தானே. முத்தம் கூட்டி அதான் முத்தம் எல்லாம் கூட்டி தான் நீங்கள் இப்படி 100-200 ரூபாவை கொண்டு வந்து வச்சு சமைக்கிறீங்களன்ட்டு அறிஞ்ச நாங்கள்.
உண்மை அதால தான் உங்களை நேரடியாக எனக்கு எனக்கு இடத்துல தானாக இது வந்து அவமானப்படுத்துறே இல்லையம்மா இது வந்து உங்களுக்கு விளங்குதா இதை வந்து அவமானப்படுத்துறே இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் உதவிகள் கிடைக்கணும் அதுதான் எங்கட விருப்பம் இப்போ இது வந்து என்ன நீங்கள் உண்மையாக ரோட்டில் போய் முத்தம் கூட்டேக்குள்ள அதில் எத்தனை ஆயிரம் ஆக்கள் உங்களை பார்த்து கொண்டு போவினோம் இது வந்து இப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு உதவி என்றாலும் பாக்கினம் தானே இது வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னும் இந்த அம்மாவுக்கு பேட்டா இப்போ எங்கள்லாம் இன்னும் கோவம் பெறும் வேறு ஆக்களுக்கு அந்த கோவமா பார்க்குறவைக்கு வேலை செய்கிற கண்டியில் அந்த கோவமாக பார்க்குறவைக்கு என்ன இப்படி எல்லாம் சொல்கிறான் வைக்க கோவம் பெறும் ஆனால் ஒரு வகையாக உங்களுக்கு தானே அது ஒரு நல்ல ஒரு இதில் கொண்டாந்து விடும் உங்களுக்கு விளங்க தானே நீங்கள் தைரியமாக தானே இருக்கிறீங்க எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போம் சரிதானே ஓகே மீண்டும் நன்றி இந்த எனக்கு உதவி செய்கிற ஐயாக்கள் எல்லாம் உதவி அந்த பேர பிள்ளைக்கு பிறந்த நாள் மற்ற அந்த அந்த பிள்ளை ஒரு ஆளும் கூட அந்த வட்டக்கிழப்பு பிள்ளை ஒரு ஆள் உங்களுக்கு கவனமாக வச்சு நீங்கள் செய்யுங்க நான் காசு இப்போ தெரியும் தானே உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு காசுகளை துளைச்சி போடாங்க கவனமாக வச்சு ஏதோ வடிவாக இருந்து செய்யுங்க ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சிடுவோம் நம்ம ஓகே பாய் சொல்லுங்கம்மா பாய் பாய் பாய்